அம்மா, உங்க மக முதல் தடவையா ஒரு தப்பு பண்ண போறேம்மா. நம்ம குடும்பத்துக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? நீங்க எங்க கூட இருந்திருந்தா கூட நீங்களும் இதை தம்மா பண்ணிருப்பீங்க. கல்யாண பொண்ணு எங்க நகைய அடகு வச்சா சபையில அது தப்பாயிரும். அப்பச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடம் ஆயிரும். அதனாலதான் அம்மா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன எப்பவுமே தப்பா எடுத்துக்க மாட்டிய. நீங்க இருந்திருந்தா கூட இதுதான் உங்க முடிவா இருந்திருக்கும். உங்க பொண்ணோட கல்யாணம் உங்க நகைய அடகு வச்சு வர காசுல தான் நடக்குதுன்னா அது கூட உங்க ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேம்மா. உங்க நினைப்பு எனக்கு எப்பவுமே ஆறுதலா இருக்கும்மா. கண்டிப்பா நான் இதை சீக்கிரமா மீட்டு பத்திரமா வச்சுக்குவேன். இந்த நகைதான் நம்ம குடும்பத்தோட பொக்கிஷம். நம்ம மாப்பிள்ள தனபாலு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல தானே வேலை செய்யறான். அவனுக்கு போன போடுவோம். ஹலோ, சொல்றா நல்லவனே. இப்பதான் என் நினப்பு வந்ததா? ஒன்றும் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டியே. சொல்றா என்ன விஷயம்? மாப்பிள்ள, நாட்டை ஏமாத்துற களவாணி பயிலுல நம்ம காட்டி கொடுக்கணும்டா. யாரு, நீயா? சரி மேல சொல்லு. டேய் மச்சான், இன்கம் டாக்ஸுக்கு ஒரு தரமான தகவல் சொல்லட்டுமா? ஆனா எனக்கு இந்த சன்மான கின்மானெல்லாம் எதுவுமே வேணாப்பா. நாடு நல்லா இருந்தா நமக்கு அது போதும்பா. இங்க பாரு, எனக்கு இந்த புகார் பண்ற நம்பர் இருக்குல்ல, டக்குன்னு மெசேஜ் பண்ணி விடு. ஆதாரம் எல்லாமே எதையும் உளறி கொட்டாதரா, அப்புறம் உன்ன தூக்கிடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நம்பரை மட்டும் மெசேஜ் அனுப்பிவிடு. சொன்னீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சாயங்காலம் வந்துருவாங்க. நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்மா. கல்யாண பொண்ணு ஓடி ஆடி வேலை பார்த்தா நல்லா இருக்காது. இளங்கோ எங்கம்மா? அது அது வந்து மாமா ஏதோ கடை வேலையா அவசரமா வெளியில போயிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரப்போறாங்க. இவன் கடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பொறுப்பே இல்லாம இருக்கு. அப்புச்சி, நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம கோவப்படுறீங்க? அண்ணன் எல்லா வேலையையும் சரியாதான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அப்புச்சி. சரிதா. நாகு, நீ போய் வேலையை பாருமா. அப்புச்சி கொடுங்க. அப்புச்சி நீங்க படுங்க, படுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். அமதா, என்னங்க மேடம்? மேடம் இது ஃபுல்லா செக் பண்ணுங்க.
இந்த நிலைமையில அரெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு தான் மேடம் ரிஸ்க். இந்த பாருமா, அவரு பண்ண கோல்மாலுக்கு நாங்க அவரை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆனா எங்களுக்கும் அவரை அரெஸ்ட் பண்றதுல ரிஸ்க் இருக்கு. கரண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் உங்க அண்ணன் தான். அவர் எங்கம்மா? மேடம் மேடம், அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு மேடம். அவரு தொழிலுக்கு ரொம்ப புதுசு, அதான் தெரியாம ஏதாவது தப்பு நடந்திருக்கும் மேடம். அது எல்லாமே ஆடிட்டர் சரி பண்ணுவாருன்னு நினைச்சு இது நடந்திருக்கும் மேடம். அவர் தொழிலுக்கு புதுசு பழசு இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். எங்கம்மா அவரு? கூப்பிடுங்கம்மா அவரை. அண்ணன் கணக்கு வழக்கு சரி பண்ற விஷயத்துக்காக தான் வெளியே போயிருக்கா. இத பாருமா, காத்திருந்து நாங்க அவரை கூட்டு போய் நாங்க ஒண்ணும் விருது கொடுக்க வரல. இப்ப எங்களுக்கு வேற வழியே இல்ல. உங்க அப்பச்சியை கூட்டு போய் தான் ஆகணும். நல்ல வேளை 10 நிமிஷம் லேட்டா வந்தாரு, இல்லன்னா உங்களை தூக்கியிருப்பாங்க. என்ன நாகு வாசல்ல நிக்கிற? உங்களை வரவேற்கதான். என்ன காணும்னு அப்பச்சி எதுவும் கேட்டாங்களா? கேட்காம இருப்பாரா? நீங்க ஏதோ கல்யாண வேலையதான் பாக்குறீங்களான்னு அவருக்கு டவுட் வேற வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன சொன்ன நீ? நான் எனக்கு சொல்ல, எல்லாத்தையும் மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு குருட்டு நம்பிக்கையில இருக்காளே உங்க தொங்கச்சி, அவ சமாளிச்சுட்டா. அமுதா எங்க? ஐயோ, தேவையில்லாம அவளை வேற ஞாபகப்படுத்திட்டோமே. என்ன நாகு யோசிச்சுட்டு இருக்க? அமுதா எங்கன்னு கேக்குறல்ல? அது அவ பத்திரிக்கை குடுக்கறதுக்காக வெளியில போயிருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம பண்றது ரொம்ப தப்பு நாகு. ஐயா சாமி, கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க தங்கச்சி பாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. இது வரைக்கும் நீ சொல்றத மட்டும் தானே கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? அப்பச்சிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏங்க, திட்டம் போட தெரிஞ்ச எனக்கு இதை எப்படி சமாளிக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, நான் போய் அப்பச்சி ஒரு பாத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோங்க. அவர் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசினா கூட நீங்க எதுவும் பொங்கிடாதீங்க. இப்பவும் சொல்றேன், இது உனக்கு தேவையில்லாத வேலை. உன் அப்பச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்போம். எதுக்கு நீயா வந்து வண்டியில ஏறின? இல்லைங்க ஐயா, என் அப்புச்சி மேல எந்த தப்பும் இல்ல. அவ ரொம்ப நல்லவ. அப்படிதான். ஊர்ல பாதி பொம்பளைங்க வீட்டு ஆம்பளைங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு கண்ணை மூடிட்டு நம்புறீங்க. ஓ அப்படியா? இளங்கோ, அப்பச்சி சமயக்காரவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளுப்பா. கேக்குறேன். போன் சார்ஜ் இருக்கு, நான் கேக்குறேன் அப்பச்சி. சரிப்பா.
ஏதோ புது நம்பரா இருக்கு. கம்பெனி காலா இருக்குமோ? எடுக்கலாமா வேண்டாமா? யார் நாங்க போன்ல? ஏதோ புது நம்பரா இருக்குங்க. ஏதோ கம்பெனி காலா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போன கொடு. ஒருவேளை ஸ்டேஷன்ல இருந்து அமுதா கால் பண்ணிருப்பாளோ? என்ன பண்றது? போன் எதுக்குங்க? சமயக்காரனுக்கு போன் பண்ணோம், அதுக்கு தான் கொடு. அதெல்லாம் உங்க வேலையா? அவங்க எல்லாம் வரும்போது வரட்டும். நீங்க போய் வந்திருக்க விருந்தாளிய போய் கவனிங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. ஒருவேளை அந்த அமுதா போன் பண்ணிருந்தா? என்ன திரும்பவும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது? அப்ப அமுதா தான் போன் பண்றா. போலீஸ் ஸ்டேஷன்லயே கடந்து சாகுடி. என்னடி இன்னும் ரெடி ஆகலையா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அவங்கள வர நேரம் ஆயிடுச்சு. ஏ உமா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க அண்ணாமண்டி. சரியா? நாகு, மாமா, அமுதா எங்கத்தா? போன் பண்ணியா? அவ என்ன பதில் சொன்னா? மாமா ஒரு 2-3 தடவை போன் ட்ரை பண்ணி பார்த்தேன் மாமா. சிக்னல் கிடைக்கல மாமா. நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க, அவ வந்துருவா மாமா. ஏதோ பரிகாரம் பெருசா இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் லேட் ஆகுது. என்னம்மா இது? அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இளங்கோவை கூட்டிட்டு சரி மாமா. என்னங்க, குமரேச சித்தப்பா வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. இளங்கோ, இங்க வாப்பா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. என்ன இது? சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இப்படி குத்து கல்லாட்டு நிக்கிறான். ஆமா, உங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் வரலையா? ஓ, அன்னைக்கு நடந்த பிரச்சனையால ஏதாவது கோவமா இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, அவங்க பின்னாடி அடுத்த கார்ல வர்றாங்க. ஆஹா. என்ன அண்ணன் என்ன காணோம்? அதான் சார் எனக்கும் தெரியல. நான் வேணா மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? The subscriber you have dialed is
currently switched off. The subscriber you have dialed is currently switched off. என்னாச்சு? எடுத்தானா இல்லையா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். என்னது சுவிட்ச் ஆஃபா? குடும்பமே சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? உன் அண்ணன் என்னமோ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நீ வந்து உங்க உட்காந்து ஒண்ணும் தெரியாத போல நடிச்சிட்டு இருக்க. உன் அண்ணலாம் வரமாட்டான். இல்ல சார், அண்ணனுக்கு இன்னும் விஷயம் தெரியாம இருந்திருக்கும். தெரிஞ்சா கண்டிப்பா வந்துரும். எப்படிமா? இவ்வளோ நேரம் வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லைன்னு யாருக்கும் தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் விட்டுருப்பாங்க. இந்த பாரு, 5 மணி வரைக்கும் தான் உனக்கு டைமு. அதுக்குள்ள உங்க அண்ணன் வரல, உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்றது தவிர வேற வழியே இல்ல. சார் சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். கண்டிப்பா என் அண்ணன் வந்துரும் சார். 5 மணி வரைக்கும் தாமா. அதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாதுமா. போய் உட்காருமா. வந்து நின்னுட்டு இருக்க. என் மாமா கிட்ட பெல்ட்டால அடி வாங்கினது பத்தாதா? சும்மா பேச்ச மாத்தாதக்கா. ஆமா, அமுதா எங்க? ஏய், அவ எங்கன்னு என்கிட்ட கேக்குற? நீ தான் அமுதாவை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன. இன்னைக்கு என்னாச்சு? அந்த வாத்தியார் பையனுக்கும் அமுதா கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. அவ எங்கேயோ ஓடி போயிட்டான். டேய், சும்மா அப்படிலாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் அப்பவே சொன்னேன், நான் அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறேன்னு. நீ தான் கேட்கல. தூக்கிட்டு போய் அப்படியே கிழிச்ச. துப்பு கெட்டவன. அக்கா, இது உனக்கே நியாயமா இருக்கா? எதுக்கு என்ன இப்படி வயிற? எனக்கு அமுதாவை கட்டி வைக்கிற நீ தானே சொன்ன. இன்னைக்கு அவ எல்லார் கண்ணையும் கட்டி போட்டு எவன் கூடயோ ஓடி போயிட்டாக்கா. டேய், கத்தி தொலையாதடா. இன்கம் டாக்ஸ்ல இருந்து மாமாவையும் என் புருஷனையும் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. அவங்க வந்த நேரம் என் புருஷன் வீட்ல இல்ல. மாமா மட்டும்தான் இருந்தாரு. மாமாக்கு விஷயம் தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு அமுதாவே என்னை கூட்டிட்டு போங்கன்னு அவளே சொல்லிட்டாடா. அக்கா, நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குக்கா. உண்மையை போட்டு உடைச்சிருக்கலாம்ல. என் லூசு பையல, எதுக்குடா சொல்லணும்? மகளை காணோம்னு அந்த ஆளு சாகட்டும். அமுதாவோட போனை இன்கம் டாக்ஸ் காரங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு இப்ப யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்த வீடும் அவளை காணோம்னு தேடிட்டு இருக்கு. அம்மா, மா, ஏமா கவலைப்படுற? வந்துருவாங்கம்மா. இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ. என்ன மாமா, போனே எடுக்க மாட்டேன்றீங்க? நான் தான் கண்ணன் பேசுறேன். என்ன ஆளே மறந்துட்டீங்க போல. நான் தான் உன் மருமக மாமா. உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு சும்மா போன் பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. முதல்ல போனை வைடா.
என்னம்மா உன் தம்பி திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? தெரியலையே மாமா. சும்மா நொய்யு நொய்யுன்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியல மாமா. ஏய் என்னடி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஹலோ, நான் தான் கண்ணன் பேசுறேன். சிதம்பரத்துக்கிட்ட பேசினேன். அவர் என் போனை கட் பண்ணிட்டாரு. நீங்க அவர்கிட்ட போனை கொடுங்க. மாமா, யாரோ கண்ணனா உங்ககிட்ட பேசணும். அண்ணன் கண்டிப்பா வந்துரும் சார். இதத்தான் நீ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கமா, ஆனா யாரும் வர மாதிரி தெரியலையே. எங்களுக்கு கடமை இருக்குமா, இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாதுமா. உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ கிளம்பு. சார் சார் ப்ளீஸ் சார், அப்புச்சிக்கு எதுவும் தெரிய வேணாம் சார். அவங்களே உடம்புக்கு முடியாம இருக்காங்க. ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. இந்த பாருமா, உனக்கு தேவைக்கு அதிகமாகவே டைம் கொடுத்துட்டேன். ஆனா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு அக்கறையோ பயமோ இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்கு மேலே உன்னை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்காதுமா. வாங்க சார் போலாம். வாங்கம்மா. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்புச்சிக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவ மேலுக்கு வேற முடியாம இருக்காக. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். அண்ணன் கண்டிப்பா வந்துரும் சார். அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? உங்க அப்பச்சியும் அரெஸ்ட் பண்ண கூடாதுங்கற, உன் அண்ணனும் வரமாட்டேன்றான். அப்ப எல்லா தப்பையும் நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறியா? முடியாதுல்ல. அப்ப பேசாம இருக்கணும். யோ வாங்கயா, நமக்கே தண்ணி காட்டுறாங்க. சிதம்பரத்துக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். இதுல ஒரு கையெழுத்த போட்டு போ. அதான் ஒத்துக்கிட்டலாமா, அப்புறம் என்ன? என்னம்மா யோசிக்கிற? வந்து கையெழுத்து போடுவாமா. அமுதா எங்க இருக்கான்னு பாரு மாப்ள. இங்க பாரு. அமுதா, அமுதா. யோ இல்ல மாமா. யாரியா நீ? நீ உன் பாட்டுக்கு உன் வீடு மாதிரி போயிட்டே இருக்க. இப்படி வா. யார் வேணும்? நீ யாரை பார்க்கணும்? அமுதா சார், கானாடு காத்தா சிதம்பரத்தோட பொண்ணு சார். நான் கட்டிக்கு போற பொண்ணு சார். அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்காங்க. அவங்களதான் பார்க்க வந்தேன். சொல்லுங்க மாமா. ஓ, நீ அந்த புள்ளைய கட்டிக்க போறோனா? ஆமா சார். அந்த புள்ளைய இப்ப பாக்குறது கஷ்டமாச்சே. ஏன் சார்? 2 நாள் அந்த பொண்ணுக்கு இவனுக்கு கல்யாணம் சார். இந்த நேரத்துல கல்யாண பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க தெரிஞ்சா ஊருக்குள்ள ரொம்ப அவமானமா போயிடும் சார். ப்ளீஸ் சார், எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். சரி சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்களே. சார் என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நாளைக்கு சனிக்கிழமை இல்ல, கோர்ட் லீவுன்னு இன்னைக்கு அந்த பொண்ணை ரிமாண்ட் பண்ணேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க ஜட்ஜ் வீட்டுக்கு. என்ன சார் சொல்றீங்க? இப்போ சார்? இப்பதான்ப்பா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நீ வேணா ஜட்ஜ் அம்மா கிட்ட பேசி பாரு. அதுவும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. மாமா, ரிமாண்ட் பண்ணிட்டா கண்டிப்பா 1 வாரம் போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பா. சார் மாமா, என்ன மாமா பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத, போய் ஜட்ஜா பார்க்கலாம் வா. சரி மாப்ள.
முன்னாடி போ, புரியுதா? உன்னை காணும் வீட்டுல எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க. நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அமுதா, அமுதா அழாத. அமுதா, என்னாச்சு? நீ அழாதன்னு சொல்றீங்களா? தைரியமா இருக்கணும். நீ வீட்டுக்கு போ. அழாத. சரி, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. பத்திரம், சரியா? முதல்ல நான் போறேன், அப்புறமா நீ வா. நீ போன என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து நிக்கிற? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண சொல்லு. இங்க பாருடா, மாமா பாரு எப்படி இடிச்சு போய் உட்கார்ந்திருக்காருன்னு பாரு. இதுதான் சரியான நேரம். நாமளும் போய் சேர்ந்துருவோம். உனக்கு ஏன்டா புத்தி இப்படி போகுது? ஏன்டா இப்படி பண்ண? வாடி. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லுடா, ஏன்டா இப்படி பண்ண? உன்னை போய் நம்பினேனே, இப்படி பண்ணிட்டியடா. உங்க அக்கா இப்படி கேக்குறாளே, உனக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சொல்லுடா, சொல்லுடா. எப்படிடா உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு? சொல்லுடா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. என்னம்மா நீங்க கேக்குறதுக்கு நாங்க இருக்கோம்ல, விடுங்கம்மா விடுங்க. என்ன எதுன்னு கேட்க தானே வர சொல்லிருக்கோம். நீ வாப்பா. இல்லங்க, இவன் பண்ண காரியத்துக்கு இவனை அத நாங்க பேசிக்கிறோம்மா. நீ வாப்பா முதல்ல. போடா, போங்கறல்ல. வாப்பா, வா இப்படி. என்னப்பா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அமுதா எங்க? அமுதா உன் கூட தானே இருக்கிறதா சொன்ன. அவ எங்கப்பா? அவ இப்போதைக்கு வரமாட்டா. என்ன பேசுறீங்க? அமுதா எங்க வீட்டு மருமக. இப்படி அவளை பத்தி பேசுறது அம்புட்டு நல்லா இல்ல. கட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்க இப்படி சில மாதிரி நின்றுகிட்டு இருந்தா எப்படி? சிதம்பரம் அண்ணாச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேங்கிறதுக்கு முன்னாடி நான் கண்ணங்கிட்ட பேசுறேன். அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. ஏப்பா போப்பா. நீயும் அமுதாவும் விரும்புறதா சொன்னியே, இது எத்தனை வருஷமா நடக்குது? எனக்கு அமுதா மேல சின்ன வயசுல இருந்து விருப்பம் தான். ஆனா அமுதா இப்பதான் 4 வருஷமா விரும்புறா. அப்படின்னா அமுதா ஏன் இம்புட்டு நாளா சொல்லாம மறைச்சு வச்சிருந்தா? நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிறப்போ ஏன் சொல்லணும்?
இத முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உங்க கல்யாணத்தை சிறப்பா நடத்திருப்பேன்னு. தேவையில்லாம இவங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த கஷ்டம்? அதெல்லாம் அமுதாவோட பிளான் தான். என்ன பிளான்? அது முன்னாடியே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க எங்களை பிரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு, இப்படி ஒரு சூழ்நிலையில சொன்னா எங்களை ஏத்துக்குவீங்கன்னு கரெக்டா பிளான் பண்ணி சொல்ல சொன்னா. அப்படின்னா இந்த அப்புச்சியோட மானம் மரியாதையை பத்தி எல்லாம் கவலைப்படாம இன்னொரு வீட்டுக்கு பூ வச்சு நிச்சயம் பேசி முடிச்ச பிறகுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காளா? ஆமா, அப்படிதான். இன்னைக்கு என் பிசினஸ்ல நடந்த ஒரு சின்ன குழப்பத்தால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது. ஆனா அது எனக்கு அவமானம்னு என் மவ எனக்கு பதிலா போயிருக்க. என் மவளுக்காக என் மாப்பிள்ளையும் என் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு போலீஸ் கிட்டையும் ஜட்ஜு கிட்டையும் கெஞ்சி என் மவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரையும் நினைச்சா அம்புட்டு பெருமையா இருக்கு. இவங்க 2 பேரையும் என் உசுரா நினைக்கிறேன். இதுக்கு மேல யாருமே இத பத்தி பேச வேண்டாம். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஐயோ செந்திலே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கெல்லாம் என்னென்னமோ பேசினத பார்த்து அம்மாவுக்கு வெலவெலத்து போச்சியா. நல்ல வேளை சரியான நேரத்துல போய் அமுதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அமுதாவை பத்தி நமக்கு தெரியாதா? இத்தனை பேர் என்ன சுத்தி இருந்தும் இம்புட்டு நாளா அமுதா மட்டும்தான் எனக்காக இருந்தா. இனி என் மாப்பிள்ளையும் இருப்பாரு. இவங்க 2 பேரும் தான் எனக்கு எல்லாமே. போதும், இதுக்கு மேல என்ன நடந்தாலும் என் குடும்பத்தை இவங்க 2 பேரும் தலையெடுக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனி நான் போய் சேர்ந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அப்புச்சி என்ன பேசுறீங்க? மாமா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இளங்கோ, அப்புச்சி, ஏன்பா உன்னை நம்பி கல்யாண வேலையை விட்டுட்டு இருந்தா இப்படி பொம்பளை புள்ள அரெஸ்ட் ஆனது கூட தெரியாம இருந்திருக்க. இதான் நீ கல்யாண வேலை பாக்குற லட்சணமா?